கர்நாடகாவில் வேட்டி அணிந்து சென்ற விவசாயியை அனுமதிக்க மறுத்த தனியார் வணிக வளாகத்தை 7 நாட்கள் மூட அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் இருக்கும் ஜேடி மாலில் உள்ள திரையரங்கில் படம் பார்ப்பதற்காக கர்நாடகாவின் காவிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி பகிரப்பா தனது மகனுடன் சென்றார். வெள்ளை வேட்டி சட்டையுடன் தலையில் முண்டாசு கட்டிச் சென்ற முதியவர் பகிரப்பாவை வணிக வளாகத்திற்குள் அனுமதிக்க முடியாது என காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் கண்டனத்திற்கு உள்ளானதை அடுத்து வணிக வளாக நிர்வாகம் மன்னிப்பு கோரியது. வணிக வளாக உரிமையாளர் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்த கர்நாடக காவல்துறை வணிக வளாகத்தை 7 நாட்கள் மூட உத்தரவிட்டது. இதையடுத்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அழைத்து விவசாயி பகிரப்பா பேசிய போது தன்னை தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். ಹಂಗ ನಮ್ದು ನಡೀತೈತಿ. ಅವ್ರ ಪಾಪ ಈಗ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸಂಬಳದಾಗ ಒಂದು ಹೆಂಡತಿ ಅಂತ ಇರ್ತಾವೆ, 2 ಮಕ್ಕಳು ಅಂತ ಇರ್ತಾವೆ. ಅವ್ರಿಗೆ ಇವ್ರದ್ದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕುಂತು ಬಿಟ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅವ್ರದ್ದು ಪಾಪ ನಮಗೆ ಶಾಪ್ ತಟ್ಟಿತದೆ. ಅವ್ರನ್ನ ತೆಗಿಬೇಡ್ರಿ, ಅದು ಏನೋ ತಪ್ಪು ಇರಲಿ ಉಪ್ಪು ಇರಲಿ ಕೆಲಸದ ತೆಗಿಬೇಡ್ರಿ, ಅವರಲ್ಲೇ ಇಡ್ರಿ ಹೇಳ್ತಾವ್ರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಬಂದಿಲ್ಲ. கடந்த பிப்ரவரி மாதம் இதே பெங்களூருவில் வேட்டி சட்டை அணிந்து மெட்ரோ ரயிலில் பயணிக்க சென்றவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது மெட்ரோ ரயில் சாதாரண மக்களுக்கானது இல்லையா என்ற விவாதம் எழுந்தது. இதேபோன்ற வேட்டி சர்ச்சை தமிழ்நாட்டிலும் நிகழ்ந்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பில் நடந்த நிகழ்ச்சிக்கு சென்ற அப்போதைய உயர்நீதிமன்ற நீதிபதி அரி பரந்தாமன் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேர் வேட்டி அணிந்து சென்றதால் கிளப்பிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வேட்டிக்கு தடை விதித்தால் உரிமம் ரத்து செய்யப்படுவது மட்டுமன்றி ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்டத்தை இயற்றினார். இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தில் உள்ள பெருமாள் கோவில் அன்னதானத்தில் நரிக்குறவர் இன மக்களை அனுமதிக்காதது சர்ச்சையான நிலையில் நரிக்குறவர் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உணவருந்தினார். இதேபோல சென்னையில் உள்ள திரையரங்கில் நரிக்குறவர்களை படம் பார்க்க அனுமதிக்காததும் சர்ச்சையானது. அணிந்திருக்கும் உடையையும் தோற்றத்தையும் வைத்து ஒருவரை தடுக்கும் நிகழ்வு நவீன தீண்டாமை எனவும் அந்த மனநிலையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. திருப்பூர் வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் உள்ள 8 வகுப்பறைகள் தன்னார்வ அமைப்பினரின் உதவியுடன் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்பட்ட பிறகு மாணவர்கள் வருகை அதிகரித்துள்ளது. தொடர்பான விவரங்களுடன் நேரடி செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர், என்னென்ன வசதிகள் எல்லாம் தற்போது மேம்படுத்தப்பட்டிருக்கு, ஏன் மாணவர்கள் ஆர்வமா வராங்க? தேவப்பிரியன், அதாவது நாம இப்ப இங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 15 வேலம்பாளையம் நடுநிலை அரசு பள்ளி. அதாவது மாநகராட்சி பள்ளியா இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு தன்னார்வலர்கள் செஞ்ச உதவி காரணமாக பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தொடுதிரை கணினி மூலமா அவர்களுக்கு பாடம் எடுக்கிறதாகட்டும், அதன் பிறகு அவர்களுக்கான மேஜை, இருக்கை மற்றும் ஒவ்வொரு அறைக்கும் ஏசி பொருத்தப்பட்டு குளிர்சாதன வசதியோட மாணவர்கள் படிக்கிறதுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அறைக்கும், அதாவது ஒவ்வொரு வகுப்பறைக்கும் தனித்தனி நிறங்கள் அமைக்கப்பட்டு அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களோட பெயரை அந்த வகுப்பறைக்கு வச்சிருக்காங்க. மேலும் இந்த தொடுதிரையில மாணவர்கள் கல்வி கற்கும் பொழுது அவர்களுக்கான ஆர்வம் அதிக அளவில் எழுந்திருக்கு. இதனால தொடர்ந்து இந்த பள்ளிக்கு மாணவர்களுடைய வருகை அதிகரித்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையும் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. நாம் இது தொடர்பாக என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்டே கேட்கலாம். அதாவது என்னென்ன மாதிரியான வசதிகள் இந்த பள்ளியில் இருக்குமா? வந்து நான் ப்ரைவேட்டில் தான் படிச்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் கிளாஸில் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியுமே இருக்குது. ப்ரைவேட்டில் கூட இந்த மாதிரி இல்லை. நீ சொல்லுமா, என்னென்ன மாதிரியான வசதி இங்கே இருக்கு? மற்ற ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு? எதனால உங்களுக்கு இங்கே வரதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கு? எனக்கு வந்து இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன பிக்சர் இருக்கோ அதெல்லாம் புரியுற மாதிரி இங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. எனக்கு மற்ற ஸ்கூலை விட இங்கே படிக்கணும், அதனால அந்த ஆர்வம் நிறையா இருக்குது. டீச்சர்ஸ் கிட்ட நான் எத்தனை டவுட்ஸ் கேட்டாலும் அதை செஞ்சு தராங்க. எனக்கு புரியலனா கூட என்னை வச்சே போர்டில் வச்சு சொல்லி தராங்க.
அதாவது மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த பள்ளியில் ஏற்படுத்தப்படுவதாகவும் தன்னார்வலர்கள் உதவியுடன், குறிப்பாக அக்ஷயா ட்ரஸ்ட் போன்ற தன்னார்வலர்கள் உதவியுடன் தமிழகத்தில் முதல் முறையாக அரசு பள்ளியில் குளிரூட்டப்பட்ட அறைகள் மற்றும் தொடுதிரை வசதியுடனான கல்வி என பல்வேறு விதங்களிலும் மாணவர்களை மகிழ்ச்சியாக வைத்து அவர்களுக்கான பாடம் கற்பிக்கும் திறனை அதிக அளவில் போதிக்கக்கூடிய நிலையில் மாணவர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருந்து வருகிறது. தேவா, நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் அந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மீண்டும் அந்த பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் 65 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஒரு கல்வி அறை தொடர்பான கள தகவலை கொடுத்த பாலாஜி, உள்ள தகவலுக்கு நன்றி.